நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி பொய்களும் உண்மையும். இன்றைய வேதாகம பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31, 32 மற்றும் 36 மற்றும் 42 முதல் 47 வரையுள்ள வசனங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். வசனம் 42. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். குறிப்பு வசனம்: அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால். யோவான் 8:44. ஜெர்மனியின் முன்னாள் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் சிறிய பொய்களை விட பெரிய பொய்கள் சக்தி வாய்ந்தவை என்று நம்பினார். மேலும் அவர் தனது கோட்பாட்டை வெற்றிகரமாக சோதித்தும் பார்த்தார். அவரது அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவர் மற்றவர்களின் லட்சியங்களுக்கு ஆதரவளிப்பதில் திருப்தி அடைவதாக கூறினார். அவர் ஆட்சிக்கு வந்ததும் யாரையும் துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் தனது கட்சிக்கு இல்லை என்றார். பின்னர் தன்னை ஒரு தந்தை போன்றவராகவும் தார்மீக தலைவராகவும் சித்தரிக்க ஊடகங்களை பயன்படுத்தினார். சாத்தான் நம் வாழ்வில் வல்லமை பெற பொய்களை பயன்படுத்துகிறான். அனைத்து தருணங்களிலும் அவன் பயம், கோபம் மற்றும் விரக்தியை தூண்டுகிறான். ஏனெனில் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். சாத்தானால் உண்மையை சொல்ல முடியாது. ஏனென்றால் இயேசு சொன்னது போல அவனுக்குள் எந்த உண்மையும் இல்லை. சாத்தானின் பொய்களில் சிலவற்றை இங்கே குறிப்பிடுகிறேன். சாத்தான் சொல்லும் பொய்களில் முதன்மையானது பிரார்த்தனைகள் முக்கியமில்லை என்பதே. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது பொய், நாம் சிக்கலில் இருக்கும்போது அதிலிருந்து வெளியேற வழியே இல்லை என்பதே. இதுவும் தவறானது. தேவனாலே எல்லாம் கூடும் என்றும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்றும் வேதம் வாக்களிக்கிறது. மூன்றாவதாக, தேவன் நம்மை நேசிப்பதில்லை என்னும் பொய். அது உண்மையல்ல. கிறிஸ்து இயேசுவின் மூலமான தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய சத்தியம் பொய்யை விட சக்தி வாய்ந்தது. இயேசுவின் போதனைக்கு நாம் அவருடைய வல்லமையில் கீழ்ப்படிந்தால் நாம் சத்தியத்தை அறிவோம், பொய்யானதை நிராகரிப்போம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். நீங்கள் நம்பக்கூடிய சில பொய்கள் யாவை? அவருடைய சத்தியத்தால் உங்கள் மனதை எவ்வாறு புதுப்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? அன்புள்ள இயேசுவே, நீரே வழி, சத்தியம், ஜீவன். தயவு செய்து நான் நம்பியுள்ள பொய்களை எனக்கு காண்பித்து வேதத்தில் வாசிக்கும் சத்தியங்களை பற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென்.